ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பொட்டேட்டோ சில்லி மஞ்சூரியன் நாங்கள் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஆஃப் பாயிலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இது நல்லா வேகணும்னு தேவையில்லை. தோல் உரிக்கிற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ தோலை பூரா உரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தோல் நல்லா சுரண்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு கரம் மசால் தூள், இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பரட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நான் பொரித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூடை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து சைஸ் வாரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு கொடை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம் அதோட. நான் ஒரு பெரிய சைஸ் கொடை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொடை மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருங்க. கொடை மிளகாயும் வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும்.
பாருங்கள் மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறணுங்க. இப்போ நம்ம இதனால் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றினீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ 2 ஸ்பூன் அளவு நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கான் மாவு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அதையும் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்க்கலை, கான் மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சா. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பொட்டேட்டோ சில்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.